அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது சனி மற்றும் புதன் கிரகங்களினுடைய சேர்க்கையால் ஜனவரி 28ஆம் தேதியன்று அரிய அர்த்த கேந்திர யோகம் உருவாக இருக்கிறது. இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாச இருக்கிறது. அதை பற்றின ஒரு தகவலை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் அவற்றினுடைய கோண நிலைகள் மனிதனுடைய வாழ்வில் பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கர்ம காரகனான சனி மற்றும் புத்திசாலித்தனம் வியாபாரத்திற்கு அதிபதியான புதன் பகவான் ஒரு குறிப்பிட்ட நிலையில் சேரும் பொழுது அதனுடைய தாக்கம் அபரிமிதமாக இருக்க போகிறது. சனி புதனின் அரிய சேர்க்கையால் ஜனவரி 28ஆம் தேதியன்று அர்த்த கேந்திர யோகம் உருவாக இருக்கிறது. சனி மீன ராசியிலும் புதன் பகவான் மகர ராசியிலும் 45 டிகிரி கோணத்தில் அமைந்து இந்த யோகத்தை உருவாக இருக்கின்றன. இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மைகளை தர இருக்கிறது. அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்க போகிறது. 3ஆம் வீட்டில் உள்ள சனி பகவான் உங்கள் தைரியத்தை அதிகரிப்பார். 9ஆம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு அதிர்ஷ்ட துணையை நிற்க செய்வார். தொழில் ரீதியாக புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. வியாபாரிகளுக்கு நீண்ட தூர பயணங்களால் நல்ல லாபம் கிடைக்கும். மீடியா, மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைய போகிறது. உடன் பிறந்தவர்களுடன் உறவுகள் வலுப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு இறைவனுடைய அருளும் துணை நிற்க போகிறது. அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது போராட்ட குணத்தை அடித்து வெற்றிகளை தேடித்தரப்போகிறது. 6ஆம் வீட்டில் உள்ள சனி எதிரிகளையும் தடைகளையும் கட்டுப்படுத்த உதவ போகிறார். 8ஆம் வீட்டில் உள்ள புதன் பகவான் திடீரென லாபங்களையும் அறிவையும் அதிகரிப்பார். நீதிமன்ற வழக்குகள் அல்லது சட்ட பிரச்சனைகளில் சிக்கியவர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. வேலையில் உங்கள் போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி முன்னேறுவீர்கள். உடல் நல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீர்கள். அரசு மற்றும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு லாபம் அளிக்கப் போகிறது. மனதளவில் மேலும் வலிமை அடைவீர்கள். அடுத்ததாக மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அர்த்த கேந்திர யோகம் ஆளுமை வளர்ச்சிக்கும் அதிர்ஷ்டத்திற்கான கதவுகளை திறக்கப் போகிறது. லக்னத்தில் உள்ள சனி உங்களை மேலும் பொறுப்புள்ள ஒழுக்கமான ஒரு நபராக மாற்றப் போகிறார். 9ஆம் வீட்டில் உள்ள புதன் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் புதிய வாய்ப்புகளையும் வழங்க இருக்கிறார். அலுவலகத்தில் உங்கள் மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். உயர்கல்வி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு இந்த நேரம் வெற்றிகரமாக இருக்க போகிறது. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் முடிவெடுக்கும் திறன் வலுப்பெறப் போகிறது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் இப்போது யோகம் பெறும். மேலும் இந்த சனி புதன் சேர்க்கை தனிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வர்த்தக துறையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒழுக்கமான முதலீடுகள், நீண்ட கால திட்டங்கள் வகுப்பவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்க போகிறது. இந்த யோகம் சுப பலன்களை தந்தாலும் சனியின் தாக்கம் இருப்பதால் குறுக்கு வழிகளை தவிர்க்க வேண்டும். நேர்மையாக உழைப்பவர்களுக்கு மட்டுமே சனி பகவான் முழுமையான பலனை கொடுக்க போகிறார். குறிப்பாக சிம்மம், மீனம், ரிஷப ராசிக்காரர்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்நிலையை அடையலாம். மேலும் மேஷ ராசியை பொறுத்தவரை நாளைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப் போகிறது. புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பேச்சு திறமை மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். வாக்குறுதிகள் அளிப்பதில் சிந்தித்து செயல்பட வேண்டும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு தனம் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அடுத்ததாக மிதுன ராசியை பொறுத்தவரை நாளைய தினம் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் வேண்டும். ஆடம்பரமான செலவுகளால் நெருக்கடி ஏற்படலாம். குடும்பத்தில் அனுசரித்து போவது நல்லது. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். புண்ணிய தல பயணம் கைகூடி வரும்.
பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகலாம். சக ஊழியர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. மேலும் நாளை நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததாக கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை நாளை நாள் உங்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். கலை சார்ந்த துறைகளில் திறமை வெளிப்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும். பணிகளில் புதுவிதமான சூழல் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் கிடைக்கப் போகும். இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நாளாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை நாள் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி தெளிவு பிறக்கும். வேலையில் பணியாட்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் பொறுமை வேண்டும். வங்கி சார்ந்த ஒரு சில உதவிகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான அலைச்சல் மேம்படும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு பரிவு வேண்டிய நாளாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை நாளில் பணிபுரியும் இடத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளால் எதிர்பார்த்த ஒரு சில ஒத்துழைப்புகள் தாமதமாக கிடைக்கலாம். புதிய முடிவுகளை தவிருங்கள். சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு நிதானம் வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். அடுத்ததாக விருச்சக ராசி. விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். தவறிப்போன ஒரு சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மருத்துவ துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உருவாகும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் நாளாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான ஒரு சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உருவாகும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும். பொறுமை வேண்டிய நாள். மேலும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பும் உண்டாகும். புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மனதில் நேர்மறை சிந்தனைகள் மேம்படும். விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சக ஊழியர்கள் இடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு ஆசை மேம்படும் நாளாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு பயணம் மூலம் புதிய அனுபவம் ஏற்படலாம். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். தேக ஆரோக்கியம் தெளிவு பெறும். பழைய கடன் பாக்கிகளை குறைப்பீர்கள். உத்தியோக தொடர்பான பணிகளில் பொறுப்பும் அதிகாரமும் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். மேலும் நாளை நாள் உங்களுக்கு தடைகள் மறையும் நாளாக இருக்க போகிறது. மேலும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். பொதுவாகவே சனி மற்றும் புதன் நட்பு கிரகங்களாகும். ஜாதகத்தில் இந்த கிரகங்களின் சேர்க்கை இருப்பின் அந்த நபர் கல்வி, ஞானம், கலைத்திறனில் சிறந்தவராக இருப்பார்கள். இவர்கள் கடின உழைப்பின் மூலம் பொன் பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள், அசிய சொத்துக்கள் என ஆடம்பரமாகவும் இருக்கலாம். இவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய எதிர்பாராத வாய்ப்புகளையும் பெறுவார்கள். செல்வம், சேமிப்பு, கௌரவம், பாராட்டு, புகழ் என அனைத்தையும் பெறுவார்கள். மேலும் பரிகாரமாக புதன் கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பாசிப்பயிரை விநியோகிப்பது சிறந்த பரிகாரமாகும். மேலும் நரசிம்மர் வழிபாடு, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. சனிக்கிழமைகளில் காகத்திற்கு எள்ளு கலந்த சாதம் அல்லது எள்ளுருண்டை வைக்கலாம். புதன் கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பாசிப்பயிர் பிரசாதம் வழங்கி வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலம் சனி மற்றும் புதன் தோஷங்களின் வீரியத்தையும் குறைக்கும்.
ஏழை எளியோர்களுக்கு உங்களால் முடிந்தவற்றை தானம் செய்யலாம். சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்வது அல்லது கேட்பது புதன் மற்றும் சனி கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.